Dear student, 12th standard chapter 5 ல sum number 8 ல sum number 6 9x square minus y square minus 36x minus 6y square plus 18 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தேன். இதோட ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் find the center, focus, vertex, directrix. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைனா பேரபோலாவா எலிப்ஸா ஹைப்பர்போலா ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ணேன். ஓகே, புது கொஸ்டின் எக்ஸ் ஒரு செட்டா ஒய் ஒரு செட்டா ஃபைண்ட் பண்ணோம். எக்ஸ் ஃபுல்லா இதெல்லாம் இது டூலினா வரும், மைனஸ் காமன் ஃபேக்டர் எடுத்துட்டோம். அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 18 கான்ஸ்டன்ட் ஒன் சைடு கொண்டு வந்தது. இப்போ நம்மனா இதில் 9 காமனா இப்போ இங்கே எக்ஸ் ஒரு கொஸ்டினா 12 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லிட்டோம். எக்ஸ்னா 4 12 டிவைட் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4 மைனஸ் 4. அதுனா 6 3னா 3 3னா ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 9 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் 12 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் தான் காமன் ரூல். இந்த 3 ஃபேக்டர் என்ன சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா, இந்த மைனஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், இது நேரம் 3 ஃபேக்டர் ஒய் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ். இப்போ 9 மல்டிப்ளை பண்ணுங்க, 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 9 4 ஆர் 36 மைனஸ் நேரம் மைனஸ் ஒய் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். இப்போ மைனஸ் சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 9 சொன்னால் மைனஸ் 9 ஆகிடும். ரிமைனிங் டைம்ஸ் இங்கே இருக்கும். இப்போ எல்லாம் லிஸ்ட் பண்ணுறோம் 9 இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபார்மேட்டர் எப்பவுமே 1 தான், எலிப்ஸ் இருந்தாலும் ஹைப்பர்போலா இருந்தாலும் 1 தான், ஈக்குவல் 1 இருக்கணும். அப்போ டிவைட் பை 9 டிவைட் பண்ணுங்க. அப்போ 9 டிவைட் பண்ணால் 9 பை 1 தான் ரிமைனிங் கீழே இருக்கும், மேலே தான் இருக்கும். ஒய் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 9 பை 9 1 ஆகிடும். நமக்கு நான் மைனஸ் வந்தால் இட் இஸ் ஹைப்பர்போலாம் ஃபைன் பண்ணேன். ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ், மைனஸ் வந்தால் இட் இஸ் என்ன ஹைப்பர்போலா. இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ்ன்றது கேபிட்டல் ஒய்னு டிவைட் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு 1 இட் இஸ் ஹைப்பர்போலா. ஓகே, ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்ஸில் ஃபைன் பண்ணுமா ஒய் ஆக்ஸில் ஃபைன் பண்ணும் ஃபர்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ளஸ்ல இருந்தால் அதான் நம்ம என்ன டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்போ டிரான்ஸ் ஆக்ஸ் எல்லாம்னா எக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் ஹைப்பர்போலா ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, எலிப்ஸ் மாரி ஹையஸ்ட் வேல்யூ தான் ஏ ஸ்கொயர்னு ஃபைன் பண்ணக்கூடாது. ஹைப்பர்போலா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அதான் ஏ ஸ்கொயர். எலிப்ஸ்ல ஹையஸ்ட் வேல்யூ தான் ஏ ஸ்கொயர்னு எடுக்கணும். ஆனால் ஹைப்பர்போலால ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ என்ன இருக்குது, டிரான்ஸ்வெக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ் தான், எக்ஸ் ஆக்ஸ் பக்கத்துல தானே முன்னாடி நமக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஏ ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர் 1 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், பிஸ்க்கு ரூட் 9 9க்கு ரூட் எடுத்தால் 3. நமக்கு ஹைப்பர்போலாவுக்கு வரும் இ வேல்யூ ஃபைன் பண்ணும். ரூட் ஆஃப் 1 பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் வேல்யூ 9 ஏ ஸ்கொயர் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 பிளஸ் 9 ரூட் 10 பை ரூட் 10 பை 1 ரூட் 10 தான். இப்போ ஹைப்பர்போலாவுக்கு ஏன் ஏஇ ஃபைன் பண்ணும், ஏன் ஏன்னா ஃபோக்கஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஏ வேல்யூ தெரியும் 1 இ வேல்யூ ரூட் 10 ரெண்டு மல்டிப்ளை ரூட் 10 டைரக்ட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஏ பை இ, ஏ வேல்யூ தெரியும் 1 தெரியும் நமக்கு, இ வேல்யூ ரூட் 10. நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் டேபிள் சென்டர் பாயிண்ட் ரெஃபர் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ரெஃபர் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஒய்க்கு ஒய் பிளஸ் 3 நமக்கு நான் ஸ்டார்டிங்கை மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ சென்டர் என்ன வரும் சி ஆஃப் 0 0 கேபிட்டல் எக்ஸில், ஸ்மால் எக்ஸில் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் 0 கேபிட்டல் ஒய் ஈக்குவல் 0னா ஸ்மால் எக்ஸுக்குன்னா எக்ஸுக்குன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0 எக்ஸ் ஈக்குவல் 2 ஒய் பிளஸ் 3 ஈக்குவல் 0னா ஒய் ஈக்குவல் டு -3. அப்போ சென்டர் பாயிண்ட் 2, -3 0, 0 சென்டர் சி ஆஃப் 2, -3 சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபோக்கஸ் 2 ஃபோக்கஸ் இருக்கும். இது என்னன்னா நம்ம எதிர் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ்னா ரூட் 10, 0 எக்ஸ் ஈக்குவல் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ரூட் 10 ஒய் வேல்யூ 0. அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 மைனஸ் ப்ளஸ் 2 ஒய் பிளஸ் 3 ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு -3. அப்போ 2 ஃபோக்கஸ் ஃபார்ம் ஆமா 2 பிளஸ் ரூட் 10, -3 another focus 2 minus root 10, -3. Vertex na a of plus or minus a, 0 a value 1 நமக்கு தெரியும் நமக்கு 0 x value plus or minus 1 y value 0. அப்போ x க்கு x minus 2 equal 0 னா x equal to plus or minus 1 plus 2 y plus 3 equal to y equal to -3. அப்போ 1 plus 2 3 -3 1 vertex another vertex -1 plus 2 வந்து லெஸ் பண்ணா -1 plus 1 -3 another vertex.
டைரக்ட்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆமஸ் ஏ பை ஏ ரீசனாக நான் ட்ரான்சாக்ஷன் இதில் நமக்கு எக்ஸ் ஆக்சில் இருக்கிறதால நமக்கு ஃபைன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆமஸ் ஏ பை எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆமஸ் 1/√10 ஏன்னா ஏ பை ஃபைன் பண்ணி வச்சுக்கணும் ஓகே அப்போ எக்ஸுக்கு என்ன ஃபைன் பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் 2 அப்போ எக்ஸ் மைனஸ் கூட 1/√10 எக்ஸ் மைனஸ் 2 கூட மைனஸ் 1/√10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஃபேக்டரை டிவைட் பண்ணுறோம் அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் இது ஒன் டைரக்டிஸ் அனதர் டைரக்டிஸ் ஓகே இதை வச்சு நம்ம ஜஸ்ட் டயக்ராம் ஃபார்ம் பண்ண போகிறோம் திஸ் இஸ் சிம்பிள் டயக்ராம் மெயினாக நமக்கு இந்த ஃபார்மேட் வச்சு நம்ம டயக்ராம் ஃபைன் பண்ண போகிறோம் small x small y 2 4 6 minus 2 4 6 0 minus 2 minus 4 minus 2 minus 4 okay next 2 comma minus 3 x ல 2 y ல minus 3 இருக்குமா 2 minus 3 ஸ்ட்ரெயிட்டா நமக்கு த்ரீ நேரா இதுதான் கேபிட்டல் எக்ஸ் இது கேபிட்டல் ஒய் நெக்ஸ்ட் நம்ம இட் இஸ் ஹைபர் போலா இப்போ ஹைபர் போலா நமக்கு என்ன ஃபார்மேட் நமக்கு இட் இஸ் எக்ஸ் ஆக்ஸில் ஹைபர் போலா ஃபைன் பண்ண ட்ரான்ஸ் ஆக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ் அப்போ எக்ஸ் ஆக்ஸ்னா ஃபைன் நமக்கு ஃபார்மேட்டு இதை கட் பண்ண ஃபார்மேட்டு இது என்ன F2 ஃபோக்கஸ் இது F1 ஃபோக்கஸ் இது நமக்கு இதுதான் டைரக்ட்ரிஸ் ஏ இது ஏ டேஷ் டைரக்ட்ரிஸ் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ ஒரு டைரக்ட்ரிஸ் இருக்கும் 2 டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பை இ இதுதான் டயக்ராம் ஓகே இதுதான் சென்டர் பாயிண்ட்டு 2, -3 ஜஸ்ட் அப்ராக்சிமேட் டயக்ராம் தான் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்